வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். நீங்கள் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். கல்யாண வயசு பையன் இருந்தான். ஸ்கூல் படிச்சுட்டு வேறு எல்லாமே வெளியே சும்மா இருந்தார் அவர். அப்போ கணவன் வந்து மனைவிகிட்ட கேட்பாங்க, எங்கே பையன் எங்கேன்னு கேட்பாங்க. அவங்க என்ன என் பையனா, நம்ம பையன்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த உருப்படா வேலை பற்றி நான் என்னத்தை சொல்கிறது, நீ தான் பெருமையாக பேசிக்கணும். சரி, நான் வந்தானே சாப்பிட சொல்லு, நான் எங்கள் வெளியில் போயிட்டு ஒரு வேலையை சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருவார். வெளியில் வரும்போது வெளியில் பார்த்தா அந்த பையன் மாலை போட்டு ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணும் மாலையும் கழுத்துமா நிற்பாங்க. உடனே கணவன் வந்து மனைவி, அதாவது வீட்டு வாசலே தானே, உடனே மனைவியை கூப்பிடுவார். பாரு, பையன் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவார். உடனே அந்த அம்மா, எனக்கு தெரியாதா, என் பையனாச்சே, அவன் எப்படியா இருந்தாலும் சாதிச்சுட்டு தான் வருவான் அப்படின்ட்டு அவங்க பெருமையாக வெளியில் வருவாங்க. வெளியில் வந்து பார்க்கும்போது பையனும் பொண்ணும் மாலையும் கழுத்துமா இருப்பாங்க. உடனே சத்தம் போடுவாங்க, என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியே, நான் உன்னை பற்றி உங்கள் அப்பாக்கிட்ட பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே தாலியை கட்டிட்டியாடா இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, நான் தாலியெல்லாம் கட்டலை, மாலை தான் போட்டு வந்திருக்கேன். உங்கள் இதெல்லாம் அப்பா அம்மா இதில் தான் தாலியை கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த பொண்ணுக்கிட்ட, நீ யாருமா என்னான்னு கேட்பார். இதுமாதிரி பக்கத்து ஊர் தான் அப்படின்வாங்க. சரி, என்ன படிக்கிறேன்னுவாங்க. நான் வந்து டிகிரி தேர்ட் இயர் படிக்கிறேன், இந்த வருஷம் முடியுது எனக்கு அப்படின்வாங்க. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் அப்பா வந்து சிலிண்டர் போடுறாரு, கேஸ் சிலிண்டரில் வீடோட போய் போடுறாரு. எங்கள் அம்மா வந்து இட்லி சுட்டு விற்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமாம்மா, இவர் எப்படி அவனுக்கு தெரியும்னா, நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இவர் ஒன்று என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாருமான்னு கேட்பார். எங்கள் வீட்டில் 2 மாடி வீடு இருக்குது, மேலே ஏசி ரூம் இருக்குது, கீழே ஏசி ரூம் இருக்குது, கீழே எங்கள் அப்பா அம்மா இருந்துவாங்க, நான் பெரிய பணக்காரன், மேலே நமக்கு ரூம் இருக்குது, அங்கே தங்கிக்கலாம் அண்ணன் கூப்பிட்டு வந்தார் அப்படின்வாங்க. பாருமா, எங்கள் மாடி வீட்டை பாருங்கள் அப்படின்னு காமிப்பார். அது ஆக்சுவலாக வந்து ஷீட்டு போட்ட வீடு. அந்த பொண்ணு மனைவி கேட்பாங்க, எங்கேங்க நம்ம மாடி வீடு இருக்குதுன்னு கேட்பாங்க. கணவன் சொல்லுவார், இதுதான் மேலே இருக்குது பாரு, இதுதான் மாடி, அதில் அவங்க தங்கிக்குவாங்க, கீழே நாம் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு நக்கலாக சொல்லுவார். அப்புறமா, ஏன்டா இப்படி பொய்ய சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார், உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, உனக்கு தம்பி வேறு இருக்கான்ற, தம்பி படிக்கிறான், உங்கள் அப்பா சிலிண்டர் போட்டு எவ்வளோ வெயிட்டு தூக்கி மாடி ஏறி சிலிண்டர் போடுறாரு, உங்கள் அம்மா நெருப்பில் வந்து இட்லி சுட்டு வைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்க, உன்னை நம்பி உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கணுன்ற நம்பிக்கையோடு பண்ணுறாங்க, ஒன்று நம்பி அவன் தம்பியும் இருக்கிறான், இப்படி பண்ணுறேமானதும் இவன் ஒன்றுமே இல்லை, இவன் 10 இதுதான் 10 ஸ்கூல் தான் படிச்சிருக்கான், காலேஜெலாம் போகல, அவன் அதிலே ஃபெயில் ஆகிட்டான், நீ அவனை நம்பி வந்திருக்கியே அப்படின்ட்டு இவன் சொன்னதெல்லாம் பொய், நீ இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் இது பண்ணி பண்ணுறதெல்லாம் தப்பு, மற்ற பசங்களும் சொல்லு அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறிட்டு, நீ மாலையை கைட்டுக்கிறவன் மூஞ்சியை கடாச்சிட்டு போமான்னு அந்த பொண்ணும் புரிஞ்சுக்கிட்டு மாலையை தூக்கி மூஞ்சியை கடாச்சிட்டு போயிடுவாங்க. அதான் ஒரு மாத பழக்கத்துலேயே இந்த இன்ஸ்டாகிராம் மீடியாவை வந்து குழந்தைகளை வந்து எந்த அளவுக்கு மோசமாக்குதுன்றதுக்கு ஒரு உதாரணம். என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து எதுவுமே மீடியாக்கெல்லாம் ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்துலாம் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, அவங்களோட உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் எந்த முடிவும் எடுக்கணுன்றது தான் அந்த கதையோட சுருக்கம். நன்றி, வணக்கம்.